இவங்க இந்த கிரெடிட் கார்டு விஷயமாக கேட்டாங்க. நம்ம நேரடியாக வாங்கலை, ஒரு ஆள் தந்தார், கடனாக கேட்டோம், கடனாக தந்தார். இது கூடுமா? நம்ம தான் ஒப்புக்கொள்ள இல்லையில, நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவும் இல்லை, நம்ம ஏற்றுக்கொண்டு கையெழுத்தும் போடலை. அப்போ நம்ம சம்மந்தமே இல்லை. நான் கடன் கேட்டால் அவர் கார்டை தந்தார், இது கூடுமா அப்படின்னு சொன்னால் இது கூடும். இதில் உங்களுக்கு குற்றத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது கூடுங்கிறதுக்கு விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி விளக்கம் சொன்னால் தான் சரி தான் அப்படிங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் வட்டி வாங்குற, வட்டி பணம் அவர்கிட்ட கையில் இருக்குது, வட்டி வாங்கினாலும் வேணும் இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்டீங்க, எனக்கு ஒரு 5000 ரூபா தாங்கண்டி. அவர்கிட்ட இருக்கிற வட்டி பணம் அதில் கடனாக தந்தார். நீ கடனை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் வட்டி பணத்துலேருந்து கடன் தரீங்க அப்படின்னு சொல்லிங்களா? நீங்கள் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கலாமா? கடன் வாங்கலாம்ல? இல்லை, கடன் வட்டி பணம் வச்சுருக்கீங்க அதனால் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லலாம், அங்கே உரிமை இருக்குது. ஆனால் மார்க்கத்தில் என்ன சட்டம்? கூடும் தானே. சரி, இன்னும் ஒன்று இதாகலாம். நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, ஒரு வட்டி வாங்குறவர் தான், வச்சுக்கலாம் வட்டி பணம் தான். உங்கள் ஹோட்டலில் சாப்பிட வர்றாரு, அவர் சாப்பாடு கொடுத்து காசு வாங்கிக்கலாம் மாட்டோம் போயலா? வட்டி வாங்க என் கடைக்கு வராதிங்க போயலா? ஆனால் அவர்கிட்ட காசை தர போகிறாரு, உங்கள் லாபமும் கிடைக்க போகுது. நீங்கள் கொடுத்ததை விட லாபம் வச்சு தானே வியாபாரம் பண்ணீங்க. நீங்கள் ஒரு ஏசி கடை வச்சுருக்கிறீங்க, வட்டி வியாபாரம் பண்ணுறவர் வீடு கட்டுறாரு, உங்கள்கிட்ட ஏசி வாங்க வந்திருக்கிறாரு, விற்பீங்களா வாங்க மாட்டீங்களா? வியாபாரம். அவன்கிட்ட உள்ள பணம் வட்டி பணமாக இருக்கலாம், நீங்கள் செய்து வியாபாரம். நீங்கள் பொருளை கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க, லாபம் கூட கிடைக்குது. அந்த லாபம் வட்டி பணம் தான் கிடைக்குது, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு தான் வட்டி பணம். நீங்கள் வியாபாரம் பண்ணிருக்கிறீங்க, நீங்கள் செருப்பு வியாபாரம் பண்ணுறீங்க, ரெடிமேட் வியாபாரம் பண்ணுறீங்க, 100க்கு 100 டாஸ்மாக் கடை வச்சுக்கிறவன் வர்றான், அல்ல வட்டி வாங்க வர்றான், ஹராமான பணம் தான். உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்கலாம், சப்பலை விற்கிறீங்க, ஜாமாங்க. கூடுமா? மார்க்கத்தில் கூடும் தானே. ஏன்? நீங்கள் செய்வது வியாபாரம். அவன்கிட்ட இருக்க பணம் எப்படி வந்துச்சு? அது அவனுக்கு அல்லாவுக்கு மத்தியில் உள்ளது. நீங்கள் பொருள் கொடுத்தீங்க, ஜாமான் வாங்கினீங்க, அவ்வளோதான். பொருளை கொடுத்தீங்க, காசு வாங்கினீங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆள் ஹராமான பொருளை சமைச்சு வச்சுருக்கான், உங்கள் பணம் தேவை, 5000 ரூபா கடன் வாங்கினீங்க, 5000 ரூபா திரும்ப அழைக்க போகிறீங்க, அது ஒரு முஆமலா தானே. எப்படி இங்கே வியாபாரம் பண்ணுறது முஆமலாவோ, கொடுக்க வாங்கலோ, கடனும் கொடுக்க வாங்கல் தானே. அப்போ ஹராமான பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருந்தவன்கிட்ட கடனை வாங்கிட்டு ஒப்படைக்க கூடுமா கூடாதா? அதே போல் தான் கிரெடிட் கார்டும். நமக்கு 3000 வாங்கணும், 3000 கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிதானே? வலைக்கம் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இப்போ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை பற்றி சம்மந்தப்பட்டு சொன்னீங்க. அதில் என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் அவர்கிட்ட கடனாக ஒரு 3000 வாங்குறேன். இப்போ ஏன்னா திருப்பி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்துட்றேன். இப்போது நான் அதுக்கு ஒரு தொடர்பாக நான் ஆகிறேனே. இப்போது இந்த இடத்துல என்னுடைய நண்பரை ஹராம் செய்கிறதுக்கு நான் துணை ஆகிறேனே. இதுக்கு மார்க்க அனுமதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இப்போ நான் அவர்கிட்ட கடன் வாங்கின அமௌண்ட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தை தாண்டிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டாங்க, வட்டி போட்டுட்டாங்க, இந்த வட்டியை நான் கட்ட முடியாது, நீ கொடுப்பா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. இப்போ அந்த நேரத்தில் அந்த வட்டியை நான் கொடுப்பதன் மூலமாக அந்த இடத்துல நான் சாபத்திற்குனா ஆகுவேனா? சரி, இப்போ 2வதாக கேட்டாங்கல்ல, அவர் சொல்கிறாருல்ல, நான் கிரெடிட் கார்டு கொடுத்த நேரத்தில் நான் கட்டி இருக்கணும், ஆனால் நான் கட்டலை, வட்டி போட்டான், அதனால உங்களால் தான் எனக்கு இது போச்சு. நீங்கள் வட்டி பணத்தை நீங்கள் தாங்கன்னு கேட்டால் என்ன செய்வது? அப்படி கொடுத்தா அந்த குற்றம் வரத்தானே செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் கிரெடிட் கார்டு அந்த ஆள்கிட்ட வாங்கும் பொழுது இதெல்லாம் பேசி முடிச்சிடணும். முதல்ல நீ கடன் வாங்கினாலும் சரி, நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் இந்த மாதிரி கொடுப்பேன், நீ ஏதாவது கட்டுறதுக்கு லேட்டாகி அதான் வட்டி போட்டாக்கா அது நான் பொறுப்பல்ல, அது உன்னுடையது, நீ செய்த பிழை, கட்டாது நீ இல்லை, நானாக கட்டாமல் இருந்தேன். அது முன்னால் பேசி வச்சுருங்க, பேசி வச்சுட்டு தான் இதை வாங்குறா இருந்தா. அப்போ அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. அப்படி தானே, பேசிட்டு செஞ்சால் பிரச்சனை இல்லை. இப்போ கிரெடிட் கார்டு அவளுடையது, அவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு, அப்படி தானே. சரி, இப்போ என்னென்னா அவங்க கேட்டது இப்படி தான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். கிரெடிட் கார்டை வாங்கியிருக்கிறாங்க, பொருளை வாங்குகிறாங்க, வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ அவர் தவறு செய்ய நானும் ஒரு வகையில் காரணம் தானே. நான் அவர்கிட்ட கடன் வாங்க கிரெடிட் கார்டை வாங்க போய் தானே அவர் வட்டி கட்டுறாரு. இப்போ அதனால் அந்த குற்றத்துக்கு நானும் உள்ளே ஆவானா? அப்படி தானே கேட்டுக்கங்க. அதுவும் உள்ளாக மாட்டோம்.
அது அவருடைய நம்ம கடன் கேட்டோம், கடன் தந்தார், அவ்வளோதான். அவர் அதை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம பேச்சே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு கொடுத்துக்க வாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆள் 5000 ரூபா கடன் கேட்டார், உங்கள் நண்பர் தான், 5000 ரூபா கடன் கொடுத்துட்டீங்க. அந்த ஆள் அந்த 5000 ரூபாயில் 3000 ரூபாய்க்கு ஒரு ஆள் கடன் கொடுத்தாரு வட்டிக்கா வேண்டி. இப்போ நீங்கள் 5000 ரூபா கொடுக்க போய் தானே அவர் வட்டிக்கா வேண்டி இன்னொரு ஆள்கிட்ட கடன் கொடுத்துருக்கிறாரு. அவர் வட்டி வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் தான் காரணம். நீ 5000 ரூபா கடன் கொடுத்ததுனால அது நீங்கள் உடம்படுவீங்களா? மாட்டீங்க. நீங்கள் கடன் கேட்டாலும் கொடுத்தீங்க, அவ்வளோதான். மார்க்கம் சொல்லுது கடன் கேட்டால் கடன் கொடுங்கண்டு. அதெல்லாம் சொல்லுங்க. அவர் தவறாக யூஸ் பண்ணால் அது அவருக்கும் எல்லாருக்கும் மத்தியில் உள்ளது. நம்ம ஒரு வகையில் காரணமாக இருந்தோங்கிறதுனால எல்லாத்துக்கும் வந்துட மாட்டோம். இப்போ செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறீங்க, செல்ஃபோனை ஒரு ஆள் வாங்கிட்டு போனார், அவர் நல்லதுக்கு யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, அவர் தீயது யூஸ் பண்ணார், இவர் தான் விற்றார், அதனால தான் அவர் அப்படி சொல்லுவோமா? இல்லை, அது அவருக்கும் எல்லாருக்கும். நம்ம பொருளை கொடுத்தா நல்லது யூஸ் பண்ணுமான்னு கொடுத்தோம். காரு விற்கிறோம், கடத்தலுக்கு ஒருத்தன் யூஸ் பண்ணுறான் காரை, நம்மளை வாங்கிட்டு போய், அது அவனுக்கு எல்லாருக்கும் உள்ளது. நம்ம நல்ல நிலையை தான் கொடுத்தோம். டிவி பற்றியும் அப்படி தானே, டிவி கடை வச்சுருக்கிறோம், வாங்கிட்டு போனாங்க, டிவியில் வந்து நல்லதும் பார்க்குறாங்க கெட்டதும் பார்க்குறாங்க, அது நம்ம பொறுப்பாளி ஆக மாட்டோம். நம்ம செய்கிறது மார்க்கத்தில் ஆகமானதா இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் கடன் கொடுத்தீங்க அல்லது கடன் வாங்குறீங்க, மார்க்க கூடுமா? கூடும். இங்கே வட்டி கலக்குத, யார் வட்டியை செய்கிறாங்களோ அது அவங்களுக்கும் எல்லாருக்கும் மத்தியில் உள்ளது, நம்மளுக்கும் அது சம்மந்தம் இல்லை.